Hello, everybody. In this video, let's talk about data science versus business analytics. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம டேட்டா சயின்ஸ்னா என்ன, பிக் டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் டேட்டா சயின்ஸ்க்கும் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ நிறைய டெர்மினாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். லைக் இப்போ வந்து நம்ம டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்கிறோம், பட் சம்டைம் பேக் நம்ம வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னு சொன்னோம், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஓவராலா இப்ப பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து எத பத்தி பேசுது அப்டின்னா, நம்ம எப்படி டேட்டாவ அனலைஸ் பண்ணி அதுலேருந்து இன்சைட்ஸ் வந்து கேதர் பண்ண போறோம். அதுதான் வந்து டேட்டா சயின்ஸோ, பிசினஸ் அனாலிட்டிக்ஸோ, இல்ல டேட்டா அனாலிட்டிக்ஸோ, டேட்டா மைனிங் இது எல்லாமே அத பத்தி தான் பேசுது. பட் எதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்றோம்? இப்ப டேட்டா சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நெறைய ஸ்கில்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க புரோகிராமிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மெஷின் லேர்னிங் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லும்போதே உங்களுக்கு வந்து புரோகிராமிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. பட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அங்கேயும் நீங்க டேட்டா அனலைஸ் தான் பண்ண போறீங்க. அனலைஸ் பண்ணி எப்படி வந்து அந்த அம் எப்படி இன்சைட்ஸ் வந்து நீங்க ஒரு நீங்க எடுக்கிற நாலேட்ஜ எப்படி வந்து உங்க பிசினஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க? ஆர் ஆம் ஆர் எப்படி வந்து நீங்க அத டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஆம் அப்ளை பண்ண போறீங்க? அப்படின்றதெல்லாம் தான் வந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸோட டேட்டா சயின்ஸோட. ஸோ பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது, அங்க உங்களுக்கு அதிகமா கோடிங் வந்து தேவைப்படாது. நீங்க புரோகிராமிங் லாங்குவேஜ வச்சு அ மோஸ்ட்லி அனலைஸ் பண்ண மாட்டீங்க. இதுக்கு நம்ம நெறைய அதர் டூல்ஸ் இருக்கு. பிசினஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ், எக்ஸெல் இந்த மாரி நெறைய அனாலிட்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி அம் டேட்டாவ அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகே. பட் டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லும்போது, அங்க உங்களுக்கு புரோகிராமிங் தேவைப்படும். ஏன்னா, நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எது வேணா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் டேட்டாவுமே இருக்கும். பட் இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது, மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஸ்டமர் டேட்டா, கிளையன்ட் டேட்டா, சேல்ஸ் டேட்டா, ப்ராடக்ட்ஸ் டேட்டா, ஆர்டர்ஸ் டேட்டா இந்த மாதிரி பிசினஸ் டேட்டா எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ இது ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லும்போது, மோஸ்ட்லி நீங்க வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. லைக் எப்படி வந்து நம்ம ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? ஆர் ஃபியூச்சர் யூனோ சேல்ஸோ இல்ல சர்டன் அவுட்கம் எப்படி நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு வந்து நீங்க மெஷின் லேர்னிங் இல்ல ஆம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க டேட்டா சயின்ஸ்ல மோஸ்ட்லி. பட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது, அங்க நீங்க அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. லைக் சொன்ன மாதிரி ஏஐயோ இல்ல மெஷின் லேர்னிங்கோ மோஸ்ட்லி பிக்சர்ல வராது. இங்க வந்து நீங்க மோஸ்ட்லி வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ஸோ இல்ல ஆம், சம் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆம், டூல்ஸோ டெக்னிக்ஸோ தான் நீங்க வந்து இங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ் ரிக்வயர்ஸ் ப்ரோக்ராமிங், ரைட்? அங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தேவைப்படும். பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ல ப்ரோக்ராமிங் கிடையாது. ஆர் மினிமல் ப்ரோக்ராமிங் தான் இருக்கும். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லும்போது, நீங்க ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் ஹேண்டில் பண்ணுவீங்க, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் ஹேண்டில் பண்ணுவீங்க, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் ஹேண்டில் பண்ணுவீங்க. வேறஸ் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, யூ வில் பி டீலிங் வித் ஸ்ட்ரக்சர் டேட்டா. And data science சொல்லும்போது, you will be more focusing on predictive analytics using machine learning or AI. Whereas business analytics ன்னு சொல்லும்போது, அங்க நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து டேட்டா சயின்ஸ்க்கும் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஆல்ரைட். தேங்க் யூ.